ட்ரிப்போட லாஸ்ட் நாள். எங்கே ஆளுங்களை காணோம். நாங்கள் என்ன கஞ்சா கலை குடிக்கிறோம்னு நினச்சிக்கணானுங்க. இப்போ வந்து பட்டர் சிக்கனும் 2 ரொட்டியும் ஆர்டர் பண்ணிடுறேன். நான் தான் சொன்னேன், கஞ்சாவாக இருந்தால் இவ்வளோ போட்டு நான் களை குடிச்சேன். என்ன இங்கே யா பவுடர் பார்த்தவொன்னே ஒரு சந்தோஷத்தில் கொடுக்கணும் ஓடி போய் ஊன்ட்டேன். ட்ரிப்பு என்னடா முடிய போகுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு நல்ல இடம் டக்குன்னு கண்ணில் மாட்டிக்குது. இது எப்படி இருக்குதுன்னு கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் சீக்ரெட் வாட்டர் ஃபால். இதுக்கெலாம் வந்து டூர் கைட்லாம் வச்சு கூட்டின்னு வரானுங்க. எங்கே ஆளுங்களை காணோம். வரணும் அப்படி சைக்காட்டிக் குடிச்சாச்சு. 300 தான். நீ ஸ்விம்மிங் பண்ண போறியா? அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங் நை லைஃப் ஜாக்கெட் 100 ரூபி போட லைஃப் ஜாக்கெட் போட்டு குளி. இறங்கலையா? சீக்ரெட் பாயிண்ட் வாட்டர் ஃபால்க்கு வந்தாச்சு. நம்மளால் போய் இறங்குறா போல் பாருங்கள். இதுதான் அது. அங்கேருந்து வருது ஒரு 2 குழி மாதிரி இது ஆழமாக. இந்த கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து சேஃப்டி ஜாக்கெட்லாம் தராங்க. 200 ரூபா கொடுத்தா சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுத்துட்றாங்க. साउथ इंडियन या ऊपर जाने मत बोलो उसको, ऊपर मत जाने दो. ऊपर மேலே போகக்கூடாதான், அங்கே போகக்கூடாது, இப்படி தானா. ஸோ இங்கே கைட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கைட் பண்ணுறது ப்ளஸ் வந்து சேஃப்டிலாம் சொல்லி தந்துடுவாங்க அவங்களே. சேஃப்டி விஷயம் ஒன்றும் பயப்படுறதில்ல. கயிறுலாம் இருக்குது. லைஃப் ஜாக்கெட் போட்டு இறங்கிட்டு. ஏய், என்ன விளையாடுறியா? அப்படியே அங்கே வர சொல்கிறேன். குளிக்க வேண்டியதானே, ஜாக்கெட் போட்டு சும்மா. प्रोटीन पाउडर जिम पाउडर और क्या दूध नहीं एनर्जी पाउडर क्या पाउडर दूध का पाउडर है ना. दूध का पाउडर ना प्रोटीन நான் எதுவும் பண்ண போகிறேன். குடி வந்து நான் உணவு குளிக்கிறேன். கொஞ்ச நேரம்யா ஒரு 1/4 hour தான். 1/4 hour. அப்போ 1 மணிக்கு கிளம்புறாங்க.
ஊற்றி குடிச்சிரு, தண்ணி ஊற்றி கழுவி. சரிம்மா, ரிங் வாட்டர் ஃபால் அந்த ஏரியாவுக்கு வந்து மேப் போட்டோம். பட் வர்ற வழியிலே ஒரு போர்டு இருந்தது, அதான் அந்த என்னது சீக்ரெட் வாட்டர் ஃபால், சீக்ரெட் பாயிண்ட், சீக்ரெட் வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் நிறைய வரும். அந்த ஃபால்ஸ் இந்த ஆன் தி வேல தான் இருந்துச்சு. சரி, அதை போய்ட்டு லைட்டாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 20 கிலோமீட்டரில் அந்த ரிங்கு வாட்டர் ஃபால் வந்து இருக்குது. இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 20 கிலோமீட்டர் காட்டுது. அதை போய் பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ட்ரெக்கிங்லாம் ரொம்ப தூரம் போகணுன்னா வேலைக்கு ஆகாது, டைம் ஆயிடுச்சு. ஏதாவது பக்கத்துலேயே ஆன் தி வேலை அப்படியே கொஞ்சம் சின்ன ட்ரெக்கிங்கு அந்த மாதிரினா என்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. இப்போ அது அந்த ரிங் வாட்டர் ஃபால் கிட்டே போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பூனே போகிறோம். பூனே போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னை போகிறோம். ரிங் வாட்டர் ஃபால் வியூ. ஆமாம், லெஃப்ட்டு போ. மாஸ் கெய்னரு நம்ம ப்ரோட்டீன் குடிக்கிற டைம் வந்துச்சு. லெஃப்ட்டு உள்ள விடு. இது வந்து ரிங் வாட்டர் ஃபால், தாமினி காட்டோட கிளிஃப் வியூ அப்படின்னு போட்டிருக்குது. மிக்சிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவர் கடைசி பேக்கெட். இதுதான் கடைசியாக இருக்குது. இதை குடிக்கிறோம். அடுத்து போய் சாப்பாடு சாப்பிட்றோம். அப்படியே ஊருக்கு வந்து சேர்றோம். இன்னைக்கு சோறே இல்லை இது வரைக்கும். வாழைப்பழம் 2 நாளாக அப்படி தான் சுற்றி 2-3 நாளாகவே இல்லை காலங்காலத்தில் நமக்கு கிடைக்க மாட்டேது சாப்பாடு. இதுக்கு முன்னாடி அங்கே அந்த சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம்ல, அங்கே போயிட்டு வந்து நாங்கள் மேக்ஸன் அந்த மாஸ் கெய்னர் பவுடர் வந்து ஒயிட் பவுடரில் அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலக்கிறத அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்கெலாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன கஞ்சா கலை குடிக்கிறோன்னு நினச்சிக்கினானுங்க. கேட்டானுங்க எங்களை, என்னது கஞ்சாவா அது அப்படின்னு. நான் தான் சொன்னேன், கஞ்சாவாக இருந்தால் இவ்வளோ போட்டு நான் களை குடிச்சா என்னாரும் இங்கேயே மட்டை ஆகிட்டு இருப்போம் அப்படின்னு. ப்ரோட்டீன் பவுடர்னு சொன்னேன். ஓகே சூப்பர் நானுங்க. அப்புறமா மிக்ஸ் பண்ணியா கட்டி போச்சியா? நீ கதை சொல்லி கட்டி வச்சிட்டேன். கரையா தான் ஊற்றுனேன். ரெண்டே 1/4 மணி ஆயிடுச்சு. மீட்டிங்க்கு ஆஃபீஸ் டைம் செட் பண்ண அலாரம் அடிக்குது. கலக்கு நல்லா ஷேக் பண்ணினே வா. அது கரையாது அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த சனியும் குழுக்குனதுலேயே கரைஞ்சி வருங்க. அது உள்ள பால் இருக்கிறதால கொஞ்சம் கரையுது. நல்லா ஷேக் பண்ணு. அதை நம்ம பசியில் இருக்கிறதால குச்சி போடுறோம். எதுவும் வந்தாலும் அது எப்படியும் இங்கேருந்து பார்க்க பக்கம் வந்து 1/2 hour மேலே போக ட்ரெக்கிங். போயிடலாம் போது வழி. ஆமாம், ஃபைனல் லாஸ்ட்டு ட்ரெக்கிங்கு. வா, இதுக்கு மேலே எப்போ ட்ரெக்கிங் போகிறது? காலையில் தூங்கி எழுந்துச்சி தயிர் பாக்கெட்டு குடித்தோம். நெக்ஸ்ட்டு ரோட்டில் நிறுத்தி ஒரு ஆள் வாழைப்பழம் வச்சுருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட வாழைப்பழம் சாப்பிட்டோம். அடுத்தது ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் நிறுத்தி ஒரு தர்பூசணியை கட் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சீக்ரெட் பாயிண்ட் வாட்டர் ஃபால்ஸு கண்ணில் மாட்டுச்சு. சரி, அங்கே போயிட்டு மாஸ் கெய்னரை குடித்தோம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டை குடித்தோம். சைக்காட்டிக் ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு ஸ்கூப்பில் பாதி குடித்தோம். குளித்து முடிச்சுட்டு மேக்ஸ் அண்ட் மாஸ் கெய்னர் காலி பண்ணோம். இப்போ கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பீஃப் ப்ரோட்டீனு ஆளுக்கு ஒரு ஸ்கூப் இருக்குது. புல்லு மேலே அந்த ப்ளூ கலர் பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிக்குது. ப்ளூ கலர் பூ மேலே ஒரு ப்ளூ கலர் புல்டோசர் வருது. யார் என்ன புல்டோசர் சொல்கிறது? நீ புல்டோசர் மாதிரி தான் ஆகிட்டுக்கிற. நீ சமையல்லாம் பண்ணிக்கிறானு போலையா? கேம்ப்லாம் போட்டு இப்போ அடுப்பு தான், இது அடுப்பு செட்டப் தானே. செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. இது ஒன்றும் ரொம்ப டஃப்லாம் இல்லை. பைக் பார்க் பண்ணிட்டு சும்மா ஒரு 20 நிமிஷம் நடந்தாலே இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஏன்னா கீழே இறங்கி போகுது, ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ ஏறி போகும்போது தான் கொஞ்சம் நாக்கு தள்ளி போய். ட்ரிப்போட லாஸ்ட் நாள். ஓகே, போகிற வழியில் அப்படியே பூனே கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த ரிங் வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது சொன்னாங்க. சரி, அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்தா செம்மையாக இருக்குது வியூ. பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்லாம் இல்லை.
நார்மலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் எத்தனை ஃபால்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கத்தில் வந்து ஒன்று வருது. அப்படியே ஃபுல்லாக நடுவில் வந்து கிராண்ட் கேனியன் மாதிரியே இருக்குது நடுவில். செம்மையாக இருக்குது ஏரியா. தானே அந்த பக்கம் அடி இருக்கா வரதுக்கு? எப்படியா போனா? ஆ வந்துட்டியா? ஐயோ எதுவும் ஆகல, எதுவும் ஆகல. எப்படி ரொம்ப ரிஸ்காக இருக்காண்ணா? இல்லை இந்த இடத்துல சறுக்குச்சா? இங்கே தான் சறுக்குச்சு, பார்த்து வா. கண்ணு வேற மங்குச்சு எனக்கு. கிட்ட வாயா. ஈரியா கண்ணு மங்குச்சுன்றேன், கிட்ட வாயான்னு கத்தனா. இவர் கீழே இங்கே தான் ஊந்தேன். ஓஹோ வெரி குட். சரிதா, வெரி குட், சூப்பர் சூப்பரா. இந்த பக்கம் ஊந்தா சரியான பள்ளம், உலாம போய் சேர்ந்துட்டா போதும். அது கிராஸ் பண்ணி வா அந்த ரிவரை. இங்க எங்க தேவக்குண்டு டாப் வியூ தெரியும் அந்த பொம்பளை, எங்க தான் தெரியுது? ஒருவேளை அதுதானா தேவக்குண்டோட டாப் வியூ எங்க இருக்குது? அந்த லேடி சொல்லிச்சே. யோ இங்கேயே ஒரு 6 மணி நேரம் சுத்தணும், அப்படி இருக்குதே இடம். நிறைய வரையா இல்லையா? இங்க பாரு தேவக்குண்டு நேற்று போனோம், அந்த முந்தா நேற்று இருக்குது பாரு, கீழே தான் இருக்குது. தெரிது பாரு பிரிட்ஜு, அது தெரிது. அப்ப தேவக்குண்டு அந்த சைட்ல இருக்குதா இல்ல இந்த சைட்ல இருக்கு? லெஃப்ட் நினைக்கிறேன். அதான் அந்த லெஃப்ட் தானே, அந்த சைடு. கரெக்டு. நம்ம அப்பா அந்த சைட்ல இருந்து நடந்து இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம் லெஃப்ட். அந்த சைட்ல இருந்து வந்து இப்படியே வந்து இப்படி போய் அந்த சைட்ல இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். எப்பா பெரிய ட்ரெக்கிங் தான். மேபி இங்க கூட இருக்கலாம். இதோ பாரு இந்த சைட்ல கூட ஒரு 2 இருக்கு, 2 வியூ பாயிண்ட் இருக்குது. மேல ஒரு வியூ பாயிண்ட், இந்த சைட்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாரு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கூட அந்த தேவக்குண்டு இருக்கலாம், எங்கன்னு தெரியல. நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம், அந்த லாஸ்ட்ல போய் பார்க்கலாம் திரும்ப. நீ போய் பார்த்து எப்படி இருந்துச்சாங்க? இப்படிதான் வந்தோம் வாயா. அந்த மரம் தானே, ஏறி போயிடலாம் வா. போலாம், எல்லாம் ஒண்ணுதான் வா. பார்த்தவொன்னே ஒரு சந்தோஷத்தில் கொடுக்கணும் ஓடி போய் ஊன்ட்டான். உஷாராக போகணும், என்றைக்குமே பொறுமையாக இருக்கணும். மலை மேலே இங்கே கூட பரவாயில்ல, வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பொறுமையாக தான் போகணும். ஏன்னா அது எங்கே காலை வச்சாலும் இழுத்து பள்ளத்தில் தள்ளி விட்றோம். வா சரியான வியூ பாயிண்ட்டு. அப்படியே பாருங்கள் இந்த சைடு. இங்கே ஏதோ ஒரு மிருகம் ஒன்று படுத்துருக்குது, ப்ளூ கலர் பாம்பு, குட்டை பாம்பா இருக்கு. வா, பேக் தான் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல, கை என்ன ஆக போகுது தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சாதான் வர முடியும். எத்தனை தானே இருக்கிறான்? ஃபோட்டோ இதில் தான் எடுக்கிறேனே, கோப்ரோவில். இதிலே ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதுலேயே
ஓகே, டைம் ஆயிடுச்சு ப்ரோட்டீன் குடிக்கிறதுக்கு. பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவர் வந்து மேலேயே கலக்கிட்டோம். இந்த ப்ரோட்டீன் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. கொஞ்சம் கிட்டவா, தெரியுதா? தெரியுது சூப்பர். வெயில் எங்கே இருக்கு? இந்த பக்கத்துலேருந்து எடுத்து பாரு. ஓகே, இந்த ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது. மேலேயே கலக்கி பேக்கில் போட்டு எடுத்துன்னு இறங்கி வந்துக்கிறோம். ஒரு 20-25 நிமிஷம் வந்துருப்போமா, ½ மேலே வந்திருப்போம். இந்த கீழே வந்து ரத்த காவெல்லாம் வாங்கியிருக்கேன். ஏதோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதோ இருக்குது. அந்த மாதிரிலாம் வேணாம், பார்த்தா நீங்கள் பண்ணா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். குடிக்கலாமா? எவ்வளோ இருக்குதுன்னா இதில் பால் வேறு இருக்குதுல்ல, நீ சொன்ன மாதிரி 400 இருக்குது. அப்போ 400 நான் வந்து 200 குடிக்கணும். 200 குடிக்கணுமா? அப்போ நீ இவ்வளோ தான் குடிக்கணும். ஓ பொய் இது. ஏய், பால் இவ்வளோ தூரம் வந்ததுல உனக்கு, அப்போ உன்ன கணக்கு உனக்கு இது இவ்வளோ தான் குடிக்கணும். நீ எப்படி அடிச்சுக்கிற பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாதிரி அப்படிதான். அப்போ எனக்கு பசிக்காதா? கொஞ்சம் கொடு, புரியுதா? இங்கே நிற்கலாம். கழுவுலன்னு வச்சுக்கேன், பீஃப் ப்ரோட்டீன் வரையா கப்பு தாங்காது. அந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனால் தான் அதை வந்து பார்க்க முடியும். சரி, பார்த்து வா. இந்த முனையில் உட்காந்துலாம் வா. இங்கே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம் கிட்ட. கீழே வந்ததுக்கப்புறம் லைட்டாக பயம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். தேவக்குண்டு இங்கே தான் இருக்குது, பார்த்துட்டேன். இவ்வளோ தூரம் வராமல் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு இருந்தானா என் ஃப்ரெண்டு, அப்படியே போயிட்டான் அந்த பக்கம் ஏறி, அப்படியே போயிட்டான். வேஸ்ட்டு. இதை பார்க்க தான் வந்தோம். தேவக்குண்டு நேற்று வந்து கீழே அங்கே குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து டாப் வியூ இங்கே இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் என் ஃபோனில். அதனால் இங்கேருந்து குதிக்குது தண்ணி, அப்படியே கீழே வருது. இதுதான் அந்த தேவக்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து கோயில். இங்கே மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே அப்படியே வந்து 1 2 3 ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நான் மேலே நிறைய தண்ணி தேங்கி குதிக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கேயே சின்னதாக தான் இருக்குது, தண்ணி ரொம்பலாம் தேங்கலை. ஒரு சின்ன இடம், அதுலேருந்து அப்படியே குதிச்சுட்டு இருக்குது ஃபால்ஸு. செம்மையாக இருக்குது. ஒரே ஸ்டிச்சு கீழேருந்து ஏறினேன். தேவக்குண்டு செம்மையாக தருது. அதுதான் தேவக்குண்டு. நீ சொன்னது தான், கரெக்டு தான். அது என்னன்னா அந்த கோயில் இருந்துச்சுல வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி, அது வரைக்கும் தெரியுது. யாருமே இல்லை, ஆனால் பேகு அங்கே பத்திரமா இருக்கான்னு தெரியல. பேகை வேற தனியாக விட்டு வந்துட்டோம் அனாதையா. வண்டியை தூக்கின்னு போகிறோம் கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக முடிக்க போகிறோம். இந்த ட்ரிப்பு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு ஏர்போர்ட்டு போய் ரெண்டல் பைக்கை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டு தான். காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான். நைட்டு பூரா இன்றைக்கி தூக்கம் கிடையாது. மணி ஒரு மத்தியானம் 2 மணி இருக்குமா இப்போ? 3:30. ஐயோ டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு நம்ம பைக்கு கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு நினச்சா இன்னும் எவ்வளோ இருக்குது பாரு. நம்ம வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே இருக்குது. பார்க்க கண்ணாமண்ணு வந்துடுறோம். இந்த இடம்லாம் தாண்டி வந்துக்கிறோம். இதெல்லாம் ஞாபகமே இல்லை. வா வா வா. இதனால் ஊந்தா பாடி தாங்காது, பார்த்து உஷாராக போகணும். வண்டி இருக்குது, பேகு ஹெல்மெட்டும் இருக்குது, பேகும் இருக்குது. வா 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 வா. ஃபைனலி ரீச் ஆயாச்சு.
என்ன ஹோட்டல் இது? டிஷா தப்பா டிஷா தாபா. போக சொல்ல இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாண்ட்விச், பிரெட் சாண்ட்விச்சா? ஆமாம், எக் சாண்ட்விச். எக் சாண்ட்விச் சாப்பிட்டோம். இப்போ வந்து பட்டர் சிக்கனும் 2 ரொட்டியும் ஆர்டர் பண்ணிடுறோம். பட்டர் சிக்கன் ஹண்டி ஆஃப். இந்த பட்டர் சிக்கன் வந்து அது ஒரு ஆளுக்கு தான் பத்துமா. அந்த இன்னொரு பட்டர் சிக்கன் 320 ரூபா. பட்டர் சிக்கன் ஹண்டி வந்து 360 ரூபா. ஆஃபே 360 ரூபா. ஃபுல்லுனா 600 சில்லற. வெங்காயத்தையும் லெமனையும் வச்சுக்கிறாங்க. லெமனு காஞ்சி போயிடுது. வெங்காயம் தீஞ்சு போயிருக்குது. சொல்லு. காஞ்சி தீஞ்சு ஏமாத்தீங்களா? கை எப்படி இருக்கு? ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியான டாட்டு அடியில் கோடு போட்ட மாதிரி இல்லை? சிக்னேச்சர் போட்டு கையில் கோடு போட்ட மாதிரி. சிக்கனே இல்லை. சிக்கன் மீன் போன தந்தூரி சிக்கனுக்கு. ஆமாம், தூக்கி இதில் போட்டுக்கிறாங்களா? பட்டர் சிக்கனா அதான் பட்டர் போட்டு தந்தூரி போட்டு. இந்த ரொட்டி தான் முதல் ஆகுது. 25 ரூபாயாம். 25 ரூபா ரொட்டி மாதிரியே இல்லை. இது 10 ரூபா கூட வரத்து இல்லை. நம்ம என்ன தான் உஷாராக ஆர்டர் பண்ணாலும் நம்மளை எப்படியாவது ஒரு உஷாராக அவனும் ஏமாத்திரானுங்க. அதுதான் ஹைவேஸில் சாப்பிடக்கூடாது. இப்போ லஸ்ஸி தான் குடிக்கலான்னு வந்தோம். லஸ்ஸியே 80 ரூபா போட்டுக்கிறான். அது சாப்பிட்டே போய் தயிர் சாதம் 180 ரூபா. நம்ம மொத்தம் 2 சப்பாத்தி நை ரொட்டியா? 1 ரொட்டி. ஒரு ரொட்டி ஒரு கிரேவி வாங்கி ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா 5 ரொட்டி சாப்பிட வச்சிட்டானுங்க. குட்டி குட்டி ரொட்டியாக சுட்டு நிறைய குழம்பு மட்டும் கொடுத்து சரியான ஃப்ராடு. இங்கே உள்ளே வந்தாலே 500 ரூபா பில்லு போடாமல் விட மாட்டாங்க. ஹைவேஸில் இருக்கிற ஹோட்டல்லாம் இதான் அவாய்ட் பண்ணணும். யாராவது மாட்டினா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த பக்கம் வரப்போகிறா, டெய்லியும் வர போகிறது இல்லைடா. லெமனு போதுமா? புளி இருக்கிற வெள்ளை லெமன் புரிஞ்சுடா. நீங்கள் என்னடா லெமன் ஜூஸ் தரது? நாங்களே புரிஞ்சுக்கோடா, நம்மளுக்கு தெரியல சரியா. லெமன் சோடா 100 ரூபான்னு பில்லு போடுவானுங்க. 100 ரூபா போட கூட பரவாயில்லையே. எக்கச்சக்கமாக பில்லு போடுவானுங்க. பில் இப்போ பார்க்குறானுங்க நம்ம வியாபாரத்துலேயே இவனுக்கு கையை வச்சானுங்க லெமன் சோடா போட்டு அப்படின்ட்டு. காஞ்சி போனது தான் கொடுத்துக்கிறானுங்க. என்ன மயிர் நல்லா கொடுத்துக்கிறானுங்க. உப்பு போட உப்பு தான் கரையும். போதுமா? அது உப்பு ஒரு பக்கம் கரையிட்டான். நல்லா ஊற்று கொஞ்சம் சோடா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு மாற்றி ஊற்றிக்கணும். அப்படியே நான் பாதி குடிச்சிட்டு மினி குடிச்சு அப்படிலாம் பண்ணாத. சோடா எடுத்து ஊற்றுல நீ பாதி கூட நான் குடிக்கிறேன். ஆனால் சோடா எடுத்து ஊற்றியா? உப்பு போட்டியா? உப்புலாம் போட்டாச்சு. கொஞ்சமாக ஊற்றி மூடி போடு டக்குன்னு. கொஞ்சமாக ஊற்றி மூடி போடியா? டக்குன்னு மூடி போடு. கேஸ் போய்டும் மூடி போடு. பாரு எப்படி திறமையாக அவனுக்காக லெமன் சோடா போடுறான். இப்போ என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றிப்பேன். அதானே நல்ல அளவு கலக்கிறோம். உப்பு இதில் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஊற்று கொஞ்சம் ஊற்று 2 இதுக்கு சோடா. உப்பு போட்டியா? உப்பு அதில் தான் அதிகமாக இருக்குது. லெமன் சோடா 200 ரூபா 300 ரூபான்னு வாங்கினா அதான் நாங்களே போடணும். உப்பு லெமனு வேறு லெவல் சோடா. மொத்தம் அவன் போட்டு கொடுத்தா கூட இப்படி இருக்காது. என்ன சொல்கிறேன்? சோடா கூட போட திறமை இருக்கு. போட்டுடலாம். இல்லை
பில்லு எங்கடான்னு கேட்டால் ஸ்கேனரு, இது அட்டை உள்ளே இருக்குது. எவ்வளோ பில்லு? எவ்வளோ பில்லு? 510 ரூபா வண்டி. சோடா போட்டாங்களா? சோடா எவ்வளோ போட்டுருக்காங்க? இது ரொட்டி இதெல்லாம் சோடா போட்டதில்ல. அது போட்டால் விட பரவாயில்ல. பரவாயில்ல, அசிங்கம்தான். சூப்பர். வா வா. பிள்ளையார மூஞ்செல்லாம் மூட்டாங்க. என்ன பீஸ் இது? சிக்கன் பீஸ். சாப்பிடு. எக்ஸ்ட்ரா பீஸ்னா எப்படி தான் கொடுக்குறாங்க? இப்போமா எடு எடு எடு.